பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் மக்கள் வெள்ளத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட தலைவர் திரு தசரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை இந்த தமிழகத்தினை தலைநிமிர்வதற்கான தமிழகம் முழுவதும் அயராத சுற்றுப்பயணம் செய்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய திரு நயினா நாகேந்திரன் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் வருகை தந்திருக்கும் கழகத்தினுடைய அத்தனை மாவட்ட செயலர்களையும் பொறுப்பாளர்களையும் வருக வருக அனைவரையும் வரவேற்று நேரின்மை காரணமாக என்னுடைய ரத்தனமான சுருக்கத்துடன் ஒரு மணித்துளி மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு நிமிட மணித்துளி மட்டுமே எடுத்துக்கொள்கின்றேன். இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், இந்த பயணத்தின் முடிவு 2026 வெற்றியுடன் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திமுக என்கின்ற கட்சி உதயமாகின்றது. 76 வருடங்கள் 3 மாதங்கள் முடிவடைந்து இதுவரை 5 முறை ஆட்சியில் இருந்து திமுக செய்தது என்ன, சாதித்தென்ன, மக்களுக்கு செய்தது என்ன என்பதனை சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 76 ஆண்டுகளில் செய்த ஒரே சாதனை, மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி தன் குடும்பத்திற்காக பல லட்சம் கோடி சொத்துக்களை சுரந்தது மட்டுமே மிகப்பெரிய சாதனையாக பட்டியலிட முடியும் திமுகவால். தமிழகத்தை ஒரு ஊழல் இல்லாத மாநிலம் என்று இருந்த காலகட்டம் போய் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ தமிழகத்தை ஒரு ஊழல் நிறைந்த மாநிலமாக, லஞ்ச லாவணியம் நிறைந்த மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக, வருங்கால சந்தியர்களை போதைக்கு அடிமையாக்கி சிந்திக்கின்ற திறனற்ற மாநிலமாக, அமைதி பூங்கா என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் மூலமாக குற்ற சரித்திரம் கொண்ட மாநிலமாக மாற்றி தமிழகத்தை தலைகுனிய வைத்து இந்த 76 ஆண்டுகள் சாதனையாக திமுக இதைத்தான் சொல்ல முடியும். இந்த சங்கி படைகள் வந்தாலும் இந்த திமுகவை அழிக்க முடியாது என்று மார்த்தட்டி கூறுகின்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் வேண்டாம், நீங்கள் மதத்தையும் சாதியும் வைத்து செய்கின்ற இந்த கீழ்த்தரமான அரசியல் மக்கள் 2026 மிகப்பெரிய தக்க பதிலடியை கொடுப்பார்கள்.